காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப நாளாக இந்த சிங்கிள் ரோடு வீடியோ போடணும் அப்படின்ற ஆசை. நானும் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறேன். இந்த டிரைவிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அதை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய கார் சம்மந்தப்பட்ட வீடியோ இனி தொடர்ந்து வரப்போகுதுங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க. இந்த சிங்கிள் ரோட்டில் நீங்கள் எப்போவுமே சைடு போடக்குள்ள நீங்கள் ஒரு ஆரன் அப்படின்றத கொடுத்துருங்க. அதே போல் சிங்கிள் ரோடை நீங்கள் இந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் வருதுன்னா ரொம்ப வேகமாக மூவ் பண்ணாதீங்க. நான் இப்போ தேர்ட் கியரில் தான் போகிறேன். இப்போ இந்த தேர்ட் கியரில் தான் உங்களால் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னா சருன்னு உங்களால் பாஸ் பண்ண முடியும். பைக்கெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக இருங்குங்க. ஏன்னா அப்படியே அசால்ட்டாக வராங்க. நம்மலாம் பயப்படுறதா இருக்குது. அசால்ட்டாக வராங்க. இந்த பைக்கு கூட பார்த்திங்கன்னா நடுவுலேயே நகரமிலே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. நாங்கள் டக்குன்னு எதர்ச்சியாக திரும்பிட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வண்டியில் இடித்து கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா கடைசியில் காருக்காரங்க மேலே பழியை போட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ கூட இங்கே பாருங்கள், நான் ரோட்டில் அவங்க ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு யாராவது வராங்களா அப்படின்னு கூட பார்க்கவே மாட்டேன்றாங்க. பார்க்காமலே கிராஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நான் மகாநல்ல படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் ஒன்று இருக்குங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, ரோட்டில் பார்த்து போப்பா, ஏன்னா ரோட்டில் நிறைய பேருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அது அப்போ நான் என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு தெரியுது, அட பயப்பிள்ளைங்களா, உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. அதனால் ரொம்ப கவனமாக சிங்கிள் ரோடு போகக்குள்ள நம்ம எப்போவுமே சரி, நீங்கள் ஃபுல் ஸ்பீடு, அதாவது 30க்கு மேலே நீங்கள் அதிகமாக போகாதீங்க. இந்த மாதிரி கடை வீதி மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 3 வழி வருது பார்த்திங்களா, இந்த 3 வழியில் ஆள் இருக்காங்களோ இல்லையோ ஒரு ஆரன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஏன்னா இதே ஒரு இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு விபத்தே ஒன்று நடந்திருக்கு. ரோட்டில் ஒரு குழந்தை வண்டி வரக்குள்ள பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு குறுக்க வந்துருச்சு வேகமாக. அது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த குழந்தை தப்பிச்சுது. ஸோ ஆரன் கொடுத்தா அங்கே இருக்கிறவங்க டக்குன்னு சூதானமாக பார்ப்பாங்க. அதாவது யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள உஷாராக பிடிச்சி வச்சுப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வண்டி ஓட்டக்குள்ளே மட்டும். இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்குள்ள நீங்கள் இதுக்கும் ஆரன் கொடுக்கணுங்க. கார் நிற்கிதில்ல, ஏன்னா இவங்க தான் இருக்கிறதுல இன்னொரு டேஞ்சரு. இவங்களாம் டப்புன்னு டோரை திறந்துருவாங்க. டோரை திறந்தாங்கன்னா அவங்க வண்டி டோரை கையோடு நம்ம கைட்டிட்டு போயிடுவோம். அதனால் அதுக்கெல்லாம் ஆரன் கொடுங்க. நீங்கள் ஃபுல்லாக ஆரனை அழுத்தி பிடிக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் இரிட்டேட் பண்ணும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஆரனை அடித்தாலே போதும். அதாவது ஒரு தடவை ஆரன் அடிச்சிருங்க, மறு தடவை எடுத்துருங்க. நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ராவல் அப்படின்றதுங்க. சேலம் போயிட்டு வந்தது. ஆனால் பிரச்சனை என்னென்னா போன வேகத்திலே திரும்ப வந்துட்டோம். ஸோ ரொம்ப வேலை பளு அதிகமாக இருந்ததுனால போன வேகத்திலே செவுத்தில் அடித்த பால் மாதிரி ரிட்டன் வந்துட்டோம். அதே போல் நம்ம வண்டியை எப்போவுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி ரோட்லலாம் பார்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் பெருசாக கவலைப்படவே மாட்டேன்றாங்க. அது உண்மையாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கா என்னன்னுலாம் தெரியல. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கவலையே பட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ரோட்டில் நம்ம வண்டியை நிறுத்துகிறோமே, ஆப்போசிட்டில் யாராவது தெரியாமல் வந்துட்டாலும் பார்க்காம வந்துட்டாலும் டப்புன்னு நம்ம வண்டியை இடிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா அது ரெக்கார்டு சரியாக ஆகலை. அதனால தான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லிகிட்ருக்கேன். நான் அந்த குழந்தை குறுக்க வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் நடந்தது. அந்த சந்தில் இவர் ரொம்ப வேகமாக ஒரு கார் ஒன்று போச்சு. அது முன்னாடி போயிடுச்சு பயங்கர வேகமாக. அந்த கார் கிராஸ் பண்ணுறதுல ஆரன் அடிக்காமல் இருந்ததுன்னா அங்கேருந்து குழந்தை அந்த சந்துக்குள்ளேருந்து வேகமாக ஓடியாந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு தட்டிகிட்டு இருப்பாங்க. அண்டு அதே போல் இந்த வளைவில் நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்களே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய ஸ்பீடாமீட்டரை பாருங்கள் புதுசாக வண்டி ஓட்டுறீங்கன்னா. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல என்னாச்சுன்னா, நான் 60 கிலோமீட்டர் வேகத்தில் நான் டேர்ன் பண்ணேன். இந்த பைக் கூட பாருங்கள், இந்த வளைவில் தான் இவங்க எல்லாருமே சைடு போடுற வேலையை தொடர்ந்து பண்ணுறாங்க.
ஸோ 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் வரவுடனே வண்டி வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அலசுற மாதிரி ஆயிடுச்சு. அலசுறதுனா நம்ம வேகமாக டர்ன் பண்ணால் ஒரு வீல் ஒரு பக்கம் கால் தூக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஸ்பீடு போகிறதே தெரியாது நமக்கு காரை பொறுத்த வரைக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்துக்கு இப்படி தான் வேகமாக போகணும், வண்டி இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றது தெரியும். பட் புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸ்பீடில் போய் திரும்புறதுனால தான் அந்த கட்டு சரியாக வராமல் வண்டி நிறையா, ஒரு சில வண்டிங்களாம் நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த டர்ன் எடுக்கிற இடத்துல வந்துட்டு ஆக்சிடெண்ட் அப்படின்றது ஆகிடும். வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிறதுன்றது வேறு, ஆனால் போய் கமுந்துரும் வண்டி, அப்படியே அப்செட்டாக வந்துட்டு ஆகிடும் நம்ம டர்னிங்கில் திரும்பக்குள்ள. இந்த டர்ன் தான் நினைக்கிறேன். இந்த டர்னும் இதுக்கு முன்னாடி வந்த டர்னும் பார்த்தீங்கன்னா, இந்த டர்ன் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்த டர்ன். ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்த டர்ன் தான். அதுதான் ரொம்ப பெரியசாக வந்துட்டு வளையும். ஸோ இடம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நானும் ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வளைச்சிட்டேன். ஸோ இந்த டர்ன் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள வேறு மாதிரி தெரியுங்க. ஆனால் உள்ற உட்காந்து பார்க்கக்குள்ள தான் நமக்கு தெரியும் அந்த ஸ்பீடு வண்டி வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்றது. இந்த டர்ன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நான் வந்துட்டு நிறுத்துவேன். இங்கேயோ இதுக்கு முன்னாடி நான் வண்டியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன் நான். ஏன்னா அந்த கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு, சரி நிறுத்திட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வண்டியை நிறுத்திட்டேன். இப்போ இந்த காட்டு வழி பாதை அப்படின்றது முடிஞ்சு இப்போ டேரெக்டாக வந்துட்டு இன்னும் டீப்பான ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிராஃபிக் அப்படின்றது இருக்கும். டிராஃபிக்கை விட உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிங்கிள் வே பாதையாக உங்களுக்கு இருக்குங்க. இது நீங்கள் பார்க்கக்குள்ளே தெரியும். ஸோ இதிலலாம் வந்துட்டு நம்ம இன்னும் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம். நீங்கள் ஓட்ட கற்றுக்கோங்க. நீங்கள் ஓட்ட வந்து ரெகுலராக நீங்கள் கார் வச்சுருக்கிறீங்கன்னா, நீங்கள் கார் எடுத்து ரெகுலராக ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த கார் எப்படி ஓட்டணும் அப்படின்ற ஐடியா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்துட்டு இதை நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் இந்த சந்துக்குள்ளே போகணும், நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் வண்டியை ஓட்ட முடியாது. முதல்ல காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக சந்து பொந்தெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நைட் டைமில் ஒரு 10-11 மணிக்கு மேலே சந்து பொந்தெல்லாம் எடுத்து ஓட்டுங்க. இப்போ நீங்கள் காரில் பார்த்துட்ருக்கீங்களே, உங்களுக்கு சைடில் இடிக்கிற மருந்து தெரிஞ்சிருக்கோம். பாருங்கள் எப்படி வராரு பார்த்தீங்களா ஆள், பயங்கரம். அப்படி தான் இப்படிலாம் வருவாங்க. கொஞ்சம் கவனமாக போங்க. அந்த சந்து பொந்தெல்லாம் நீங்கள் எடுத்து ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஐடியா அப்படின்றது தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, நான் வந்துட்டு கார் ஓட்ட ஆரம்பிக்கக்குள்ள எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான்லாம் கார் ஓட்டுவேனா, நம்ம ஓட்டி 4 பேர் பின்னாடி உட்காந்துட்டு வருவாங்களா அப்படின்றதுலாம் நம்பிக்கையே கிடையாது. இன்றைக்கி அசால்ட்டாக கோயம்புத்தூர் போகிறேன், பெங்களூர் போகிறேன், அசால்ட்டாக வந்துட்டு காரை எடுத்தோம்னா ஏதோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி வந்துட்டு ஓட்டிக்கிட்டு போகிறேன் நான். அதனால் உங்களாலையும் கார் ஓட்ட முடியும் அப்படின்னு நம்புங்க. அடிக்கடி காரை நம்ம டச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதே போல் நம்ம டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு சும்மா பேருக்கு லைசன்ஸை வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கார் ஓட்டக்குள்ள கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு ஓட்டி இது பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பிக்கப்பு, அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு மைண்டில் பதிவாயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதில் எந்த விஷயமே கிடையாது. ஈஸியாக உங்களால் எப்போவுமே கார் எடுத்து அசால்ட்டாக வந்துட்டு ஓட்ட முடியுங்க. ரொம்ப சிம்பிள் தான் கார் ஓட்டுறது, பயம் தேவையில்லை. ரெகுலராக உங்கள்கிட்ட சொந்த கார் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கார் வச்சுருந்தாலும் சரி, அந்த காரை வாங்கி நீங்கள் ரெகுலராக ஓட்ட ஆரம்பிங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வந்துட்டு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட ஓன் கார் இருக்குன்னா சூப்பர், அசால்ட்டாக நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கலாம். அதில் எந்த வித இதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட ஓன் கார் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்துட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கலாம். ரெகுலராக நைட் ஆனால் வண்டி எடுத்து நீங்கள் ஓட்ட ஆரம்பித்தாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா நான் டிரைவிங் ஸ்கூலில் எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்த வந்துட்டு சார் சொல்லியிருந்தார், வண்டி ஓட்டக்குள்ள மட்டும் எந்த காரணம் கொண்டும் பயப்படக்கூடாது. உன்னுடைய கண்ட்ரோல் கிளட்ஜ்லேயும் பிரேக்லேயும் இருந்தாலே போதும், நீ பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எப்போவுமே சரி, உன்னால் வந்துட்டு தடுமாற்றம் ஏற்படுதா, அந்த இடத்துல டக்குன்னு வந்துட்டு கிளட்ஜை அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கிளட்ஜை பிடிச்சிட்டு நியூட்ரல் பண்ணி டக்குன்னு வந்து பிரேக் அடித்து நிறுத்திடு. உன்னால் அந்த இடத்துல வந்துட்டு உனக்கு அந்த கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுதுன்னா நீ முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வந்துட்டு ஸ்லோ பண்ணிவிடு. வண்டி உன்னோட கண்ட்ரோலில் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாத, வண்டி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளே நீ வா
அப்படின்னு வந்து சொல்லுவார். அண்ட் அதே சமயம் இந்த சந்துக்குள்ளெல்லாம் உன்னால் போக முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுரு. அந்த சந்துக்குள்ளே வந்துட்டு பொறுமையாக போ. பின்னாடி எவன் வேணால் ஹார்ன் அடிக்கட்டும், என்ன வேணால் சத்தம் போடட்டும், நீ பொறுமையாக போய்க்கோ. அவன் அவசரத்துக்கு நீ வண்டி ஓட்டினா கண்டிப்பாக அந்த பதட்டம், பயம் நீ கொண்டு போய் இடிச்சிருவ அப்படின்னு வந்து சொல்லுவாருங்க. அது எதுக்காகனா இந்த ட்ராவல்ஸ் இந்த வண்டிலாம் போயிட்டு ஓடிட்டுருக்கலாம், டிரைவிங் ஸ்கூல் வண்டிலாம் போயிட்டுருக்கலாம், பின்னாடி நொயின்னு ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா புதுசாக ஓட்ட கற்றுக்குறாங்கள. அவர் என்ன பண்ணுவார்னா வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு செம்ம கேள்வி கேட்பார். அவங்களே ஓட்ட கற்றுக்குறாங்க, எதுக்காக பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வர அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவங்களும் பதிலுக்கு கேட்பாங்க, நீ போய் எங்கேயா சந்தில் ஓட்ட வேண்டியதானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, உண்மையாலுமே நீ டிரைவிங் ஸ்கூல் போயிருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு எங்கே ஓட்ட சொல்லி தருவாங்க, ரெண்டாவது எங்கே ஓட்ட சொல்லி தருவாங்க அப்படின்றது அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். ஸோ இதுதான் என்னுடைய வந்துட்டு அனுபவம், நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா அதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.